ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை டாக்ஸிக் லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டு இருக்கேன். டேரெக்டாக நம்ம பார்க்கல. அப்போல்லாம் நான் பேசுகிற விட பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம டேயும் ஜங்குக்கும் ஹாலில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்க மோமெண்டம் நம்ம ஜங்குக்கூட மாம் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ரூமில் தான் காட்டுது. ரூமில் நம்ம டே ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க இந்த மோமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ண போயிட்டு டேயோட லிப்பில் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா இப்போ நம்ம ஜங்குக்கு லைட்டாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு சும்மா எங்கிட்ட ப்ளே பண்ணுறதை விட்டுட்டு அமைதியாக ஸ்லீப் பண்ணுங்கிற மாதிரி நம்ம டே இப்படி பேசணும். இந்த 1 வீக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமாடா. உன்னை இப்படி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பெட்டில் ஸ்லீப் பண்ணுற இந்த மூமெண்டெல்லாம் பிரேக் ஆச்சு. நைட்டு முழுக்க நான் ஸ்லீப் பண்ணாமல் இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டேயை இன்னும் க்ரிப்பாக பிடிப்பாரா. போடும் நீங்கள் இவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சிட்டு எனக்கு மூச்சு முட்டுட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அமைதியாக ஸ்லீப் பண்ணுங்கிற மாதிரி சொன்னேன். நான் எவ்வளோ ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னை இக்னோர் பண்ணபடி பேசுகிறேங்கிற மாதிரி ஜொங்குக்கு அப்படி கோவமாக ஆப்போசிட் பக்கமாக திரும்பி பாரா இந்த மாதிரி திரும்பிக்கிட்டேன். இப்போ நம்ம ஜொங்குக்கு நம்மகிட்ட பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு சரி நீங்கள் என்னை ரொம்ப மிஸ் பண்ணீங்க, நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு அப்படியே டேயை பட்டபடி திரும்பி டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி டேயை இன்னும் ஏற்கனவே க்ளோஸாக பட்டிருக்கவரை இன்னும் க்ளோஸாக க்ரிப்பாக பிடிச்சி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயுமே நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ கம்பெனியில் தான் காட்டுது. கம்பெனியில் நம்ம ஜொங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஒர்க் பண்ணுறாரு. மதியெலாம் டென்ஷன் இல்லை, ரொம்ப நார்மலாக ஒர்க் பண்ணுறாரு. டீயாக நோட் பண்ணிவிட்டு இவன் என்ன இவ்வளோ நார்மலாக இருக்கான், எப்படி இவன் இவ்வளோ நார்மலாக இருக்கலாங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது நம்ம ஜொங்குக்கு டேட் 2 கால் வருது. அந்த காலை நம்ம ஜொங்குக்கு அப்படியே பிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ கால் அந்த காலை பிக் பண்ணிவிட்டு பேபி என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டை கேட்கவும் அது ஒன்றும் இல்லை ஜொங்குக்கு, நாங்கள் லஞ்சு பிரேக்கில் சாப்பிட வந்தோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கிற மாதிரி டே நம்ம ஜொங்குக்கிட்ட கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் நானும் லஞ்சு தான் சாப்பிட வந்தேனுங்கிற மாதிரி டேக்கு ஒரு கிஸ் கொடுக்குறாரு. ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுனா நம்ம சுகாடா பக்கத்துலேருந்து பயங்கரமாக சிரிக்கிறாரு. மொபைலுக்கு தானே கிஸ் பண்ணேன், அது ஒரே டூசியாக இருந்துச்சு, அதான் ஊட்டினேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் ஜங்குக்கா சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட எப்படி ஃபோட்டோ எடுத்து சாப்பிட்டபடி நம்ம ஜங்குக்கிட்ட பேசுகிறாரு. ஜங்குக்குமே நம்ம டேக்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி 2 பேருமே காலைலே பேசிக்கிட்டு ஃபுல்லாக ஃப்ளிட்டியாகவே நம்ம ஜங்குக்கிட்டே பேசினபடி ஃபுட்டை சாப்பிட்டோம். டே ஃபுல்லாக ஷையான பொசிஷன்லேயே ஃபுட்டை சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆகுது. ஈவினிங் நம்ம ஜங்குக்கு தான் நேராக ஹவுஸுக்கு கிளம்புறாரு. இந்த மாதிரி ஹவுஸுக்கு கிளம்புனோம். இப்போது ஹவுஸுக்கு கிளம்புற இந்த மூமெண்ட்டை ஜாக் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு ஏதாவது பண்ணணும், நம்ம நினைக்கிற மாதிரி ஜங்குக்கு இப்போ டிப்ரெஷன் ஆகலையே, இன்றைக்கி நம்ம கொடுத்த ஹெவி ஹார்ட் ஒர்க் நிறைய ஒர்க் கொடுத்தும் அவன் எல்லாத்தையும் ஈஸியாக ஸ்மைல் பண்ணபடியே பண்ணானே, எப்படி பண்ணான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு செம டென்ஷன் ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் டே அப்படிங்கிற மாதிரி தியா சொல்கிறான். டேவா அப்படிங்கிற மாதிரி ஜாக் கேட்டான். ஆமாம், ஜங்குக்கு ஒர்க் பண்ணுற எல்லா டைட்டிலுமே அவன் அதோட ப்ளூடூத் மூலிமா டே கூட கால் பேசிக்கிட்டே தான் இருந்தான். டே தான் ஜங்கு கூட ஃபுல்லாக இந்த டே முழுக்க ஜங்கு கூட பேசிக்கிட்டு இருந்தது. அதனால தான் அவன் டே கூட பேசிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஒர்க்லாம் அவனுக்கு பெருசாக தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இது எப்படி நீ நோட் பண்ண, அதான் அவன் தானாக சிரிக்கிறது தானாக பேசுகிறது போட குறைக்கி அப்படியே ஃப்ளிட்டியாகவே பேசிக்கிட்டு இருந்தான். அப்போவே எனக்கு டவுட் வந்துச்சு. அப்போ அவனோட காட்டை நோட் பண்ணேன். அதில் அவன் காட்டில் ப்ளூடூத் இருந்துச்சு. அவன் அது மூலியமாக தான் பேசிக்கிட்டு இருந்தான். யாருக்குமே தெரியாது அவன் பேசுகிறது, ஏன்னா அவன் சிங்கிளாக இருக்கிற பிளேஸில் தானே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம டீயா சொன்னான். அந்த டேயை டவுட் பண்ணணும், இந்த ஜங்குக்கையும் டவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டேயை ஜங்குக்கிட்டேருந்து பிரிக்கணுங்கிற மாதிரி ஜாக்கு சொன்னான். இந்த மாதிரி ஒரு பார்ட்டி ஹாலை ரெடி பண்ணு, அந்த பிளேஸ்க்கு ஜங்குக்கிட்டே கூட்டிகிட்டு வர்ற மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி டியா ஏதோ அடுத்த பிளானை போட்டு கொடுத்துட்டா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு செம பிளான் டியா, இந்த பிளான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், இதில் இந்த ஜங்குக்கே டேயை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணுவானுங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசி நக்கல் பண்ணி சிரிச்சா. இப்போ ஹவுஸில் தான் நம்ம ஜங்குக்கு டிப்ரெஷனில் செம்ம டயர்டில் தான் ஹவுஸ்க்கு என்ட்ராகிறாரு. இப்படி என்ட்ராகிற நம்ம ஜங்குக்கிட்ட பேக்ஸு திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆக மேலே ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்குங்கிற மாதிரி நேராக ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு வராரு. ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே நம்மகிட்டே ரிமூவ் பண்ணுறாரு.
நம்ம ஜொங்குக்கு ஷாக்காக இருக்குது. போட்டு நம்மக்கிட்ட வந்து ரிமூவ் பண்ணு, போட்டு விடுன்னு சொன்னால் ஒரு மாதிரி திட்டுவான். இப்போ என்ன பேபி நம்மளையே ஃப்ரெஷ்ஷப் ஆக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணுதுங்கிற மாரி நம்ம ஜொங்குக்கு வந்து ஏதோ பேபி ரொமான்ஸ் பண்ணுற மூடில் இருக்குனுங்கிற மாரி ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கு. டேயை பிடிச்சி அப்படியே தூக்குனபடி ரெஸ்ட் ரூம்குள்ளே போவாரா. ஏன் ஜொங்குக்கு எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளம் பண்ணுறேனுங்கிற மாரி ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸில் அடிச்சுட்டு அப்படியே ஜொங்குக்கு விட்டு மூவ் ஆன் ஆகுறாரு. இந்த அப்படி டவல் ஒழுங்கு மரியாதை போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. பேபி நீ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறத பற்றி எனக்கு இன்றைக்கி ஏதோ நிறைய கிடைக்கும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாரி சொன்னேன். ஒன்றும் கிடைக்காது போ அப்படிங்கிற மாரி ரெஸ்ட் ரூம்குள்ளே போட்டு தள்ளி விட்டுட்டு ரூம் டோரை இவரே க்ளோஸ் பண்ணுறாரு. என்ன வேகமாக க்ளோஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜொங்குக்குமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே ஹேரை ரப் பண்ணபடி வெளியே வந்தேன். ஜொங்குக் ட்ரிங்க் பண்ணிட்டுருக்கு. ஜொங்குக் குடிக்கிறதுக்கு மில்க் ஷேக்கோடு நம்மகிட்டே உட்காண்ட்ருக்காரு. என்ன கவனிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு அப்படியே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு மில்க் ஷேக் அப்படியே வாங்கி ஸ்கிப் பண்ணி குடிப்பாரா. இந்த மாதிரி குடித்தா மில்க் ஷேக் எப்படி இருக்குது ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. என் மாம் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டை கேட்டான். என்னோடய காலேஜில் நான் ஃபுட்டு சொல்லிக் கொடுப்பாங்கள்ல, ஃபுட்டு சமைக்கிறதுக்கு அந்த இதில் தான் அந்த கிளப்பில் தான் நான் கலந்துருக்கேன். இன்றைக்கி எங்களுக்கு மில்க் ஷேக் பண்ண தான் சொல்லிக் கொடுத்தாங்க. இது நான் தான் ரெடி பண்ணேன் உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அப்படியா பேபி, மில்க் ஷேக்கும் உன்ன மாதிரி செம்ம ஸ்வீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இப்படி சொன்னால் நம்மகிட்டே வந்து ஷையானபடி சிரிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் நீ இப்படி தான் ஜொங்குக்கு பேசுவ, உனக்கு ஈக்குவலாக என்னால் பேச முடியுமானுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு பேக் சைடில் வந்து நின்று ஜொங்குக்கோட நெக்கை ஷோல்டரில் ஹெட்டெல்லாம் அப்படியே பிடிச்சி விட்றாரு. என்ன பண்ணுற டைமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு ஷாக்கில் நம்மகிட்டே நோட் பண்ணோம். இல்லை நீங்கள் ரொம்ப டயர்டாக வந்துருப்பீங்க, நான் உங்களுக்கு லைட்டாக பாடியை பிடிச்சி விட்றேனுங்கிற மாதிரி பாடி பிடிச்சி விடுவாரா. இந்த மூமெண்ட் ஃபஸ்ட்டில் நம்மகிட்டே ஒரு டைம் பிடிச்சி விட்ருப்பார்ல, அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அங்கா இது எப்படிடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் சொன்னான், பாடியை இப்படிடா மசாஜ் பண்ணுவாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்ட சொல்ல இப்படி சொன்ன அடுத்த செகண்டே பேக் சைடில் இருக்க டேயோட ஹேண்ட்ஸை க்ரிப்பை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஜொங்குக்கு டைஸில் உட்கார வைக்கிறாரு. எந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போய் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட நீ அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஏன் ஜொங்கு கோவப்படுறீங்க, என்ன கோவப்படுறீங்கன்னு கேட்குற, அவன் உனக்கு மசாஜ் பண்ணான்னா இல்லை நீ அவனுக்கு மசாஜ் பண்ணியா, எப்படி இதை நீ கற்றுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோவமாக கட்டுவாரா. என்ன ஜொங்குக்கு இந்த மாதிரிலாம் திட்டுறீங்க, அதை நான் வந்து ஒரு வீடியோவை தான் மொபைலில் நோட் பண்ணேன், அவன் எனக்கு அந்த வீடியோவை தான் அனுப்புனான், அதை உங்ககிட்ட தான் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்னுங்கிற மாதிரி செம்ம பயத்தில் நம்ம ஜொங்குக்கு பட்டு பேசுவாரா. அந்த மாதிரி பேசுனா நிஜமானுமா வீடியோவை தான் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் அது வீடியோ தான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட சொல்கிறது கேட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜொங்குக்கிட்டே விடுறாரு. இப்படி விட்டுட்டு நீ எனக்கு மசாஜெலாம் ஒன்றும் பண்ணாண்டாம், நீயே டயர்டாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மில்க்ஷேக்கை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு கிளாஸை கீழே வச்சா நம்மகிட்டே அப்படிலாம் இல்லை, ஜொங்குக்கோட பாடியை மட்டுமே அப்படியே பிடிச்சி விட்றாரு. ஹேண்ட்ஸை பிடிச்சி விட்றாரு, ஷோல்டரை பிடிச்சி விட்றாரு, ஹெட்டை பிடிச்சி விட்றாரு, போட்டா குறைக்கி லெக்கை கூட பிடிச்சி விட்டுட்ருக்காரு. என்னடா பண்ணிகிட்டு இருக்க லூஸு மாதிரி, நான்டா இதெல்லாம் வேண்டாம் வேண்டானுங்கிறோம்ல, தள்ளி போக மாட்டேல அப்படிங்கிற மாதிரி டேயை மூவ் ஆன் பண்ணி விட்டான். அதெல்லாம் முடியாது, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, நான் உனக்கு பாடி லைட்டாக பிடிச்சி விட்றேன், நீ ஏன் டென்ஷன் ஆகுற, நான் தானே பிடிச்சி விட்றேனுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கோட ஃபீட்டை தூக்கி டைஸில் வச்சு போய்ட்டு லெக்கை பிடிச்சி விடுவாரா. ஆனால் நம்ம ஜொங்குக்கு இது சுத்தமாக பிடிக்கல. பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட் அப்படியே புஷ் பண்ணி ஜொங்குக்கு இழுத்து அவரோட டைஸில் உட்கார வைக்கிறாரு. அண்டா வேண்டாம் வேண்டானுங்கிறோம்ல, ஹெட்டை பிடிச்ச ஷோல்டரை பிடிச்ச ஃபீட்டை பிடிக்கிறேன், உன்கிட்ட வந்து நான் ஃபீட் அப்படின்னு சொன்னேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுவாரா. அந்த மாதிரி கிஸ் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணப்படி ஜொங்குக்கிட்ட அந்த கிஸ்ஸை ஃபுல்லாக ஃபீல் பண்ணப்படி நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணேன். ஜொங்குக்கு லிப் லாக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு டேயை நோட் பண்ணிவிட்டு நீ காலேஜ் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. முதல்ல அந்த ஒர்க்கை போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த ஒர்க்கை வந்து நம்மகிட்ட பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தேன். ஜொங்குக்கு அப்படியே எழுந்து பாடியெல்லாம் லைட்டாக நெளிஞ்சு விட்டபடி நேராக கீழே இறங்கி போய் மாம் ஃபுட்டு ரெடியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். இந்த மாதிரி கேட்டேன். ஃபுட்லாம் ரெடி ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு ஃபுட்டை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங்கே நம்ம டேடம் ஜொங்குக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. ஜொங்குக்கு இப்போ தான் ஐஸே ஓப்பன் பண்ணுறாரு. என்னாச்சு பேபி, என்னாச்சு, எதுவும் லேட் ஆகிடுச்சா என்ன, ஏன் இப்படி எழுந்தே உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜொங்குக்
என்ன ஜங்குக், காலேஜில் ஒரு சின்ன ஒர்க்கு, அதனால் இன்னைக்கு என் கூட காலேஜுக்கு நீங்களும் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாராம். எதுக்கு உன் காலேஜில் என்னது? அது காலேஜில் ஒரு ப்ரோக்ராம், எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நானும் ஒரு பிளேஸில் ஒரு ப்ரோக்ராம் கலந்துக்கிறேன். அதுக்கு எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும். உங்களுக்கு அதர் பர்சன் கூட சேர்ந்து ப்ளே பண்ணுறது பிடிக்காதுல்ல, அதான் என்னோடய பார்ட்னராக அந்த பிளேஸ்க்கு வருவீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டேன். சரி ஓகே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜாக்குக்கு கால் பண்ணி எனக்கு லீவ் வேணும், எனக்கு ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளம்ங்கிற மாதிரி பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினேன். சரி ஓகே, ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம்ங்கிறதுனால எனக்கு 1 டே மட்டும் லீவ் விட்றேங்கிற மாதிரி ஜாக்கும் சொல்லிடுவான். இந்த மாதிரி சொன்னால் டிஆர்ட்ட நோட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவன் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ப்ராப்ளம் இருக்காது, வேறு ஏதாவது தான் இருக்குங்கிற மாதிரி டிஆர் சொன்னான். சரி அதை விடு, அதை நீ ஃப்ரீ பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே படிக்கிற காலேஜுக்கு தான் சீஃப் கெஸ்ட்டாக ஜாக்கு வரான். ஜாக்கு கூட சேர்ந்து டியாவுமே வரான். 2 பேருமே அந்த பிளேஸில் அந்த ப்ரோக்ராமை பார்க்குற பர்சன்ஸாக சீஃப் கெஸ்ட்டாக இவங்க 2 பேரும் வந்தால் இவங்க 2 பேரும் எங்கே வர்றது தெரியாமல் நம்ம ஜங்குக் டே கூட சேர்ந்து காலேஜுக்கு கிளம்பி வராரு. இந்த மாதிரி வேணும். டேக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா அந்த பிளேஸில் சிங்கிள் மேனாக அந்த ஒர்க்கு பண்ணக்கூடாது, பார்ட்னர் வேணும். நம்ம ஜங்குக்கு இன்னொரு பர்சன் கூட க்ளோஸாக இருந்தாலே நம்ம ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த மூமெண்ட்டுக்கு நீங்கள் என் கூட பார்ட்னராக இருங்கங்கிற மாதிரி சொல்லி ஜங்குக்கு நேராக அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு போவார். இந்த மாதிரி கூப்பிட்டு போனோம். ஜங்குக்கு மட்டும் போவாரா, சுகாவையும் கால் பண்ணி கூப்பிட்டாரு. ஜிமினாவுக்கு பார்ட்னரா இந்த மாதிரி கூப்பிட்டா. இப்போ காலேஜில் தான் நம்ம டே ஃபுட்டை ரெடி பண்ணுற கிளப்பில் தானே சேர்ந்துருப்பாரு. அந்த இதில் தான் நிறைய டீம் கூட சேர்ந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுவார். யார் ஃபுட்டு இதில் ரொம்ப டேஸ்டியாக இருக்குதோ அவங்களுக்கு தான் ப்ரைஸ். இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஜிமினாவும் டேயுமே பக்கத்தில் இருந்தோம். ஒரு டீமுக்கு 4 மெம்பர்ஸ், அதில் ஆல்ரெடி வீமின் இருக்காங்க, இவங்களுக்குன்னு 2 மெம்பர்ஸ் வேணும். அதுக்காக நம்ம ஜங்குக்கு ஷூகாவையும் கூட்டிகிட்டு வந்துருப்பாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துருந்தோம். இப்போ அந்த பிளேஸில் வீமின் அந்த கான்ஃபிடென்ஸுக்கான தேவையான ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். சுகாவும் ஜங்குக்கும் ரொம்ப நார்மலாக தான் நின்று ஸ்டோரி பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப அமைதியாக அங்கே காலேஜில் நடக்கிற மூமெண்ட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் சரி காலேஜை சுற்றி பார்த்துட்டு வரட்டு மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை எங்கேயும் போகாதீங்க, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எங்கே வேணாலும் போகணுங்கிற மாதிரி டே நம்ம ஜங்குக்கு நகர விடாத அளவுக்கு பிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தராக டிஃப்ரெண்ட்டாக ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதே காலேஜுக்குள்ளே ஜாக்கும் டியாவுமே என்ட்ராகி 2 பேருமே என்ட்ராகி சீஃப் கெஸ்ட் இருக்கிற பிளேஸில் கொண்டு வந்து அங்கே காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்க 2 பேருமே இருக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்க வச்சான். இந்த பிளேஸில் தான் ஜங்குக்கு வந்து இருக்கானுங்கிறது டியாவுக்கும் ஜாக்குக்கும் தெரியாது. அவங்க பிளேஸில் அங்கே நடக்கிற ஒவ்வொரு ஒர்க்கையும் நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ மட்டும் ஃபுட்டையுமே ஃபுல்லாக நம்ம வீமின் 2 பேருமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு நோட் பண்ணுறாங்க. ப்ளே கிரவுண்டில் ஃபுட்பால் டோர்னமெண்ட், வாலிபால் டோர்னமெண்ட், அப்புறம் ரன்னிங் ரேஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லா கேமும் 1 by 1 நடந்து அதில் வின் பண்ணுறவங்களோட நேமை மட்டும் ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த பிளேஸில் ஒவ்வொரு பிளேஸையாக ஜாக்கும் டியாவும் ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போது நம்மகிட்ட இருக்கிற அந்த பிளேஸ்க்கு வருவாங்க. அந்த மாதிரி வந்தோம். இப்போ நம்மகிட்ட இதான் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸை கட் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆகி டேயோட ஹேண்ட்ஸ் கட் ஆகிரும். இப்படி கட் ஆகிற மூமெண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஹேண்ட்ஸ் எடுத்து நம்ம டேயோட பிளட்டு பக்கத்தில் இருக்க ஜங்குக்கோட ஷார்ட் லெவலில் இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு ஷூவாவை நோட் பண்ணால் ஐயோ ஷார்ட்டில் பிளட்டு விழுந்துருச்சுங்கிற மாதிரி நம்ம ரொம்ப ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக்கு செம்ம கடுப்பில் நம்ம பட்டு முறைச்சிட்டு எவ்வளவு திமிரு இருந்தால் அந்த மாதிரி பண்ணுவட்டே நீ அப்படிங்கிற மாதிரி கோபமாக வந்தா நம்ம ஜிமினா சுகா 2 பேருமே ஷாக் ஆனால் இவ்வளோ வேகமாக வந்து டக்குன்னு டேயோட ஃபிங்கரை பிடிச்சி அப்படியே அவரோட மவுட்டுக்குள்ளே வச்சு லிக் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறதை பட்டுட்டு வீமேனும் சுகாவும் செம்ம ஷாக் ஆனோம். நம்ம ஜங்குக்குலாம் கொஞ்சம் மட்டும் உனக்கு அறிவு இருக்கா, எப்படியா கட் பண்ணுவேன், எவ்வளோ பிளட் லாஸ் ஆகிடுச்சு, ஐயோ என் பேபி ஃபிங்கர்ஸ் பாவமேங்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபிங்கர்ஸை லிக் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கோட மவுட்டு அப்படியே அந்த
ஃபிங்கர் எடுக்கிறாரு. போட்டு ஜங்குக்கு என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன். எப்படி பிளட் வருது பாரு, இந்த மாதிரியே கட் பண்ணுவேன், நீ அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் நம்ம டேயோட அந்த ஃபிங்கரை மவுட்டுக்குள்ள வச்சு லீக் பண்ணுவாரா, அந்த மாதிரி லீக் பண்ணோம். அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாரும் நம்ம ஜங்குக்கிட்ட நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணோம். சுகாடம், டே என்னடா பண்ணுற நீ, அப்படி பிளட்டு வந்தால் பேண்டேஜ் போட்டுக்கலாம்டா, இல்லாட்டி அவன் மவுட்டுக்குள்ள அவன் ஃபிங்கரை வைடா, நீ என்னடா பண்ணுறனுங்கிற மாதிரி சுகாவை நோட் பண்ணோம். என் பேபிக்கு தாண்டா அடிபட்டிருக்கு, உன் பேபிக்கு அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சுகா கட்டுவார், ஜங்கு கட்டுவாரா இந்த மாதிரி கட்டணும். டேய் உங்கள் 2 பேர் ஃபைட்டாக உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்கடா, ஏன்டா ஏங்கிட்ட வரீங்கங்கிற மாதிரி ஜிமினா கட்டுறாரு. ஜிமினா டைம் ஆகிடுச்சு, ப்ரொஃபஸர் வந்துட்டுருவாரு, டக்குன்னு ஒர்க்கப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு தள்ளி போங்க, ப்ராப்ளம் பண்ணாதீங்கிற மாதிரி ஜங்குக்கு பிடிச்சி மூவ் ஆன் பண்ணிவிட்டு லெட்டு வந்துட்டு போட்டுங்கிற மாதிரி மறுபடியும் அந்த திங்ஸஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணால் ஜங்கு டேயோட ஹேண்ட்ஸ்லாம் ஆகிட்டு அப்படி பிளட் லாஸ் ஆக தான் செய்யுது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு கோவம் டீயை பிடிச்சி அப்படியே புஷ் பண்ணி பேக் சைடில் நிற்க வைக்கிறாரு. என்னாச்சு ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி பைட்டில் நோட் பண்ணால் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, நானே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டேட்ட கேட்குறாரு. இல்லை வாயை மூடிட்டு நான் சொன்ன அதை மட்டும் செய்றியா நீ, இப்போ என்ன சொன்னேன் உங்ககிட்ட, அமைதியாக என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லி, சும்மா அவன் ஹேண்ட்ஸை வச்சுட்டு எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளட் லைட்டாக லாஸ் ஆகிட்டு இருக்க பிளேஸில் கரிச்சு படுத்து இறுக்கி கட்டுறாரு. கட்டிட்டு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கிற மாதிரி டேட்டை கேட்கவும் அதை பண்ணணும் இதை பண்ணணும், இதை அதில் போடுங்க இதை அதில் போடுங்கிற மாதிரி அப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கிற மாதிரி ஒன் பை ஒன்று எல்லாத்தையும் சொல்கிறத நம்ம ஜங்குக் பண்ணிகிட்ருக்காரு. கம்பெனியில் ஃபைல் எடுத்தாலும் டாப்பு டாண்டா, இப்படி கிச்சனில் நீ ஸ்பூன் எடுத்தாலும் டாப்பு டா அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு இப்போ ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காருல அந்த இதை ஃபுல்லாக மொபைலில் வீடியோ கிளிப்பாக எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்து சுகாவும் ஜங்குக்கு செமையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா அந்த பிளேஸுக்கு வர நம்ம ஜாக்கும் டீயும் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஏதோ உடம்பு சரியில்லை, ஹெல்த் யூஸில் ப்ராப்ளம்னு சொல்லி உனக்கு கால் பண்ணி லீவு கேட்டான், ஒய்ஃப் கூட இந்த மாதிரி காலேஜில் ப்ளே பண்ணிகிட்ருக்கான் பாருடா அப்படிங்கிற மாதிரி தியா ஜாக்குக்கிட்ட சொல்லவும் இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு 2 பேருமே ஷாக் ரியாக்ஷனில் நோட் பண்ணால் நம்ம பக்கத்தில் அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு என்னாச்சு, நீட்டான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன், இது யாருங்கிற மாதிரி கேட்டான். அவனுக்கு அடிபட்டுருச்சு, அதான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், இப்போ என்ன யார் ப்ரிப்பேர் பண்ண என்ன, ஃபுட்டு திங்கிற மாதிரி இருந்தால் போடும்ல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஃபைட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ஃபைட்டுக்கு போகிறத பார்த்துட்டு ஜங்குக்கு ஒரு மவுட்டை நம்ம கிரிப்பை க்ளோஸ் பண்ணபடி, இவர் என்னோடய பார்ட்னர், நான் இந்த பிளேஸில் பார்ட்னரோட தானே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணணும், என் ஹேண்ட்ஸில் அடிபட்டுருச்சு, பிளட் லைட் ஆகிறது, அதனால தான் அவர் ரெடி பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர்கிட்ட இப்படி பேசணும். இந்த மாதிரி ஃபிங்கரை நீட்டி பேசுகிற அந்த மூமெண்ட்டும் அடிபட்டிருக்க அந்த மூமெண்ட்டையும் ஜாக்கும் டீயாவை நோட் பண்ணிட்டு இருந்தா, ஓ ஒய்ஃபுக்கு அடிபட்டிருக்குன்னா நீங்கள் இவ்வளோ வேகமாக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரியும் கரெக்டாக ஜங்குக்கு முன்னாடி வந்து ஜாக்கும் டீயாவும் நிற்பாங்களா இந்த மாதிரி நின்னும் சுகா இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கவருக்கு என்னடா கேமராவில் தேவையில்லாத 2 டெவில் லுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி, தேவையில்லாத 2 டெவில் லுக்கு தெரியுதுங்கிற மாதிரி அது அப்படி லைட்டாக ஜூம் பண்ணி வர பார்த்தா டீயா அப்படியே சுகோ பட்டு முறைக்கிறா. இந்த மாதிரி முறைச்சான் அந்த மொபைல் அப்படியே கீழே வச்சுட்டு ஆப்போசிட்டில் வந்து நிற்கிற டீயாவை பார்த்துட்டு ஜங்குக்கு ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும், சும்மாடா வேகமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன், ஜங்குக்குன்னு டிஸ்டர்ப் பண்ணுறேன், உன் ஃபுட்டை ஆர்வத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு அப்படியே நிமிண்டு பாருடா, முன்ன வந்து 2 டெவில் நிற்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டெவிலா, சுகா டெவில்னு சொன்னாட அந்த ஜாக்கும் டீயாவும் தானேங்கிற மாதிரி அப்படியே லைட்டாக நிமிண்டு பார்ப்பாரா. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஜங்குக்கு முன்னே வந்து நிற்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி டக்குன்னு அந்த ஃபோனை கீழே போட்டுருவாரு. இந்த மாதிரி போட்டாட்டே ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கிற மாதிரி அந்த ஃபோனை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபுட்டை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த பிளேஸில் பாஸை பார்த்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு சுகாவும் ஷாக் ஆனால் என்கிட்ட லீவை கேட்டுட்டு இங்கே வந்து என்னடா பண்ணுறேங்கிற மாதிரி ஜாக்கு சுகாவையும் ஜங்குக்கையும் நோட் பண்ணோம். ஜங்குக்கா பஸ்ஸம்மா, உன் மேனேஜர்கிட்ட நீ சிக்கிட்ட, சிஓ சார் கூட உன்னை பனிஷ் பண்ணுவாரோ இல்லையோ, கண்டிப்பாக டீயா நம்ம 2 பேரையும் சும்மா விட மாட்டா அப்படிங்கிற மாதிரி சுகா ஜங்குக்கிட்ட சொல்ல, ஜங்குக்குமே ஆமாண்டானுங்கிற மாதிரி சொல்ல, இந்த மாதிரி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜாக் வந்து அந்த பிளேஸில் வந்து அது எதையுமே பெருசாக கண்டுக்காட்ட மாதிரி முழுக்க நோட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகுறான். இந்த மாதிரி மூவ் ஆனாலும் இப்போ ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே பிளேட்லலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க.
இப்போ அந்த பிளேஸில் ஜாக்கு, நம்ம டியா, அப்புறம் இன்னும் 2 ப்ரொஃபசர்ஸ் இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க என்ன ஃபுட்டை டேஸ்ட் பண்ணணும். ப்ரொஃபசர்ஸ் 2 பேர் தான் மார்க் போடுவாங்க. இவங்க சீஃப் கெஸ்ட் இல்லை, அது வேற டே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காருல்ல, அந்த மூமெண்ட்டுக்கு ஜாக் இந்த பிளேஸ்லேயே இருந்து டேயை முழுக்க முழுக்க நோட் பண்ணிட்டு இருப்பான். இதனால் இப்போ ஃபுட்டை ஒவ்வொரு பர்சன்ஸாக கொண்டு வந்து சர்வ் பண்ணுறதும் அவங்க ஃபுட்டுக்கு எவ்வளோ மார்க் போடுறதுங்கிற மாதிரி 2 ப்ரொஃபசர்ஸ் மார்க் போட்டுட்டு இருந்தான். இப்போ நம்ம வீமின் தான் அப்படியே அந்த ஃபுட் பிளேட்டை கரெக்டாக எடுத்து கொண்டு வந்து அந்த ப்ரொஃபசர்ஸ் முன்னாடி வச்சுட்டு ஃபுட்டுக்கான எக்ஸ்பிளைன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு டேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி டேஸ்ட் பண்ண சொன்னால் அந்த ப்ரொஃபசர்ஸ் 2 பேருமே நம்ம டே ரெடி பண்ண அந்த ஃபுட்டை அப்படியே எடுத்து சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டான். ஜாக்கிட்டையும் டியாக்கிட்டையுமே கொண்டு வந்து கொடுத்தான். ஜாக் அதை அப்படியே சாப்பிட்டு பார்க்குறான். வாவ், என்னம்மா இருக்குது ஃபுட்டு, மவுத்தில் வச்சோடனே அப்படியே ஃபுல்லாக மெல்ட் ஆகி உள்ளே போகுது. ஃபுட்டே இந்த மாதிரி இருக்குன்னா பேபி நீ என்ன மாதிரி இருப்ப அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி நோட் பண்ணால் டீயா இந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஃபுட்டு நல்லா இருந்தாலுமே டேயை பார்த்து செம்ம கோவமாக முறைக்கிறா. இந்த ஃபுட்டெல்லாம் பார்க்க நல்லாவே இல்லை, டேஸ்ட்டாகவே இல்லைங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டே அப்படியே அந்த ஸ்பூனை கீழே வச்சா நம்ம டே அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகி ஜொங்குக் பக்கத்துலேயே வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா ஜொங்குக்கு ஷுகாவுக்குன்னா இந்த பிளேஸில் தன்னோட பாஸ் இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப நர்வஸில் நிற்பாங்க. இந்த மாதிரி நின்னா இப்போ அப்படியே அந்த பிளேஸில் எந்த டீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோங்கிற மாதிரி இந்த டீமுக்கு நிறைய மார்க் கொடுத்துருக்கோங்கிற மாதிரி பேசணும். நம்ம டேயோட டீமுக்கு தான் அதிகமாக மார்க் கொடுத்து டே ரெடி பண்ண அந்த ஃபுட்டு தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு டே செம்ம ஹாப்பியாகி சிமினாவுக்கு ஒரு ஹைப்பை அடிச்சு சிமினாவை டைட்டாக ஹேக் பண்ணி சுற்றுவாரா. இந்த மாதிரி சுற்றுனா நம்ம ஜொங்கு காண்டாகி டக்குன்னு வீமினை பிரித்து விட்றாரு. பிரித்து விட்டுட்டு டேயோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே கிரிப்பை பிடிக்கிறாரு. என்ன பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவனை பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கேன், நான் தான் உன்னோட பார்ட்னர், மறந்துருச்சா என்ன ஹக் பண்ணி சுட்டு அப்படிங்கிற மாதிரி இப்படி டேட்டை பேசுவாரா. இந்த மாதிரி பேசுனா அந்த ஹாப்பினஸ்ஸே இப்போ நம்ம டேக்கு போயிடுச்சு, பயமாயிடுச்சு. பயத்தில் சரி ஃபிட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட ஆன்சர் விட்டுட்டு ஜிமினா நோட் பண்ணா பாவி பையன் சின்னதாக ஒரு ரிங்கை போட்டு எங்கள் 2 பேரையும் ஃப்ரெண்ட் பாண்டிங்லேருந்து பிரிக்க ட்ரை பண்ணுறான். ஜொங்கு கிட்ட நடக்கவே நடக்காது, நாங்கள் 2 பேரும் மறுபடியும் ஹக் பண்ணி சுற்றுவோனுங்கிற மாதிரி நம்ம டேக்கிட்ட வேண்டாம். சுகா தான் பேபி நீயும் டே இப்போ ரன் பண்ணி சுட்டுனீங்கல்ல, அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நான் வேணால் ஒன்று ஹக் பண்ணிக்கிறேன், 2 பேரும் சுற்றுவோமா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எனக்கு அந்த ஹக்கும் வேண்டாம் அந்த சுட்டலும் வேண்டாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வீமின் 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்களா. வீமினை ஃபாலோ பண்ணபடி சுகாவும் ஜொங்குக்குமே நம்ம வீமினை ஃபாலோ பண்ணபடி போகிறாங்க. நாளைக்கு கம்பெனியில் போய் பார்த்துக்கலாம், குட்டியாக பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஜொங்குக்கு சுகாவை போகிற மூமெண்ட்டை டீ அவன் ஜாக்கை நோட் பண்ணிவிட்டு நம்ம டேயை பார்த்தாச்சுல, இது டேயோட காலேஜ்னு தெரிஞ்சிச்சுல, அதனால ஜாக்கு டே எங்கெல்லாம் இருக்கிறானோ அந்த பிளேஸில் டேயே நோட் பண்ணபடி இருந்தோம். டீயா நம்ம ஜொங்குக்கு பட்டபடி செம்மையாக முறைச்சபடி நிற்பா. இந்த மாதிரி இருந்தோம். இப்போ அந்த பிளேஸில் கேம் ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருப்பாங்க. அங்கே சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஒரு மாதிரி புஷ்அப் எடுக்கிறது, அந்த ஒரு மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுற அந்த மூமெண்ட்டை பண்ணி புஷ்அப் பண்ணிவிட்டு எங்களை என்ன தவிர இந்த பிளேஸில் யாருமே புஷ்அப் பண்ண முடியாது, யாருக்காட்டும் புஷ்அப் பண்ண தெரியுமாங்கிற மாதிரி பயங்கரமாக பேசி டீச் பண்ணி கிண்டல் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சீனியருக்கு டே மேலே ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். டே இந்த பிளேஸில் வந்து நிற்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் ஹஸ்பண்ட் இருக்கிறது கூட தெரியாமல் நேராக டே கிட்டேயே வந்துட்டு பாட்டியா மேபி இந்த பிளேஸில் யாருமே என்ன மாதிரி புஷ்அப் பண்ணவே முடியாது, பட் ஏன் என் மசில்ஸ் எல்லாம்ங்கிற மாதிரி டேக்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா இவன் வேற எப்போது காலேஜில் ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி தான் பக்கத்தில் வந்து ப்ராப்ளம் பண்ணுறானே, பேக் சைடில் வர ஜொங்குக்கு நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம டே பயங்கர பயத்தில் நோட் பண்ணோம். இந்த மாதிரி டேட்டை வந்து பேசிகிட்டு இருக்கிறது ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஏன்டா உனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பாடியில் மசில்ஸ்லாம் இருக்குமா, வேறு யாருக்கும் புஷ்அப்லாம் பண்ண தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு பேக் சைட்லேருந்து பேசினா ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படி நம்ம டே பிடிக்க வந்தா டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜொங்குக்கு தட்டி விட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து புஷ்அப் பண்ணுவோம், யார் அதிகமாக பண்ணுறா பப்போனுங்கிற மாதிரி இப்படி சொல்கிறது கேட்டு இப்போ அங்கே இருக்கிற பசங்க சும்மா புஷ்அப் பண்ணி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்த அந்த பிளேஸில் இப்படி டேட்டை வந்து பேசுகிறதுக்கு நம்ம ஜொங்குக்கு பொசசிவ் ஆகி 2 பேருமே ப்ளே பண்ணுவோம், யார் வின் பண்ணுறான்னு பார்ப்போனுங்கிற மாதிரி புஷ்அப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி புஷ்அப் பண்ணுற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயாங் ரொம்ப ஷாக் ஆகி ஜொங்குக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கங்கிற மாதிரி ஜொங்குக்கை நோட் பண்ணால் ஷார்ட்டெல்லாம் கலட்டி டேயை பட்டு வீசுறாரு. இது இப்போ ரொம்ப அவசியமானுங்கிற மாதிரி ஷார்ட்டை நம்ம டே
டே கிரிப்பாக பிடிச்சிட்டு ஜங்குக்கிட்ட பேசலாங்கிற மாதிரி வந்தா நம்ம டேயோட ஹேண்ட்ஸை நம்ம சுகா கிரிப்பாக பிடிக்கிறாரு. அவனே காண்டில் போய் அந்த பிளேஸில் நின்றுட்டு இருக்கான். நீ கூட போய் இப்படி பேசி யார் மேலே இருக்க கோவத்தை உன்கிட்ட கொண்டு வந்துடுறாருங்கிற மாதிரி கிரிப்பாக போச்சு. அவர் ஷார்ட்லெஸ்ஸாக நிற்கிறாரு. நின்றுட்டு போகிறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா கிரிப்பை பிடிச்சி நிற்க வச்சா நம்ம ஜிமினாவுமே ஆமாம் தேவையில்லாமல் ஏற்கனவே உன்கிட்ட வந்து ஃப்ளிட்டியாக பேசுனதுக்கு தான் அவர் கோவத்தில் அந்த மாதிரி நிற்கிறாரு. நீ இப்போ போய் பிரேக் பண்ணினா அப்போ நீ அவனுக்கு சப்போர்ட்டாக பேசுறியாங்கிற மாதிரி ஃபைட்டுக்கு வருவார். நீ அமைதியாக நில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். 2 பர்சன்ஸுமே அப்படியே புஷ்அப் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி புஷ்அப் எடுக்கிற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு ரொம்ப அசால்ட்டாக புஷ்அப் எடுத்தா அந்த பர்சன்ட்டுக்கு அவ்வளோவா புஷ்அப் எடுக்க முடியல. ஃபுல்லாக புஷ்அப் எடுத்த மூமெண்ட்டில் அவன் ஃப்ளாட்டாகி கீழே விழுந்தா அதுக்கப்புறமும் நம்ம ஜங்குக்கு புஷ்அப் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி புஷ்அப் எடுத்துகிட்டு இருக்க மூமெண்ட்டை அங்கே இருக்க கேர்ள்ஸ் அவ்வளோ பேருமே நோட் பண்ணிவிட்டு வாவ் செம மாஸ் நம்ம சீனியரையே வின் பண்ணிட்டாங்கன்னா இவங்க டாண்டா கிரேட்டு என்னம்மா புஷ்அப் எடுக்கிறாரு மசில்ஸை பாரு சிக்ஸ் பேஸை பாரு செஸ்ஸை பாருங்கிற மாதிரி எல்லா கேர்ள்ஸும் இந்த மாதிரி கட்டுறப்பட்டு நம்ம டேக்கி போய் ஜெலஸ் ஆகி போச்சு. இப்படி ஜெலஸ் ஆன மூமெண்ட்டில் வேகமாக வந்து ஜங்குக்கு இப்படி புஷ்அப் எடுத்துகிட்டு இருக்க அந்த புஷ்அப்பை பிரேக் பண்ணி ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணி தூக்குறாரு. போட்டு நீங்கள் புஷ்அப் எடுத்தது அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிடிச்சி அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணுவாரா அந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணோம். இப்போ நம்ம ஜங்குக்கோட பாடி முழுக்க ஃபுல்லாக சொட் ஆகியிருக்கும். இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பேபி ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது லைட்டாக என்ன கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இங்கேடா இருக்குது வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஷார்ட்டாக போடு அப்படிங்கிற மாதிரி டேக் கொடுத்தா அதெல்லாம் ஷார்ட்டாக போட முடியாது ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு தான் நான் போடுவேங்கிற மாதிரி நேராக ரெஸ்ட் ரூம் வரைக்கும் ஷார்ட்லெஸ்ஸாகவே போகிறாரு. இந்த மாதிரி போனால் டேக்கிட்ட ரொம்ப கடுப்பாகுது ஜங்குக்கு இப்போ பார்க்க சொல்ல இந்த மாதிரி ஷார்ட்லெஸ்ஸாக போகிற மூமெண்ட்டுக்கு. ஏன்னா ஆப்போசிட்டில் வர கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாருமே நம்ம ஜங்குக்கு தான் அப்படி பார்க்குறாங்க. அந்த மூமெண்ட்டை நம்ம டேக்கி சுத்தமாக பிடிக்கல செம்மையாக பொசசிவ் ஆகுறாரு.